எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிருக்காரு. இவருடைய மரண செய்தி இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்கிறப்ப பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி முதல்வர் விஜயிடம் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது, பரபரப்பாக போயிட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 50 வருடம் தமிழ் திரையுலகத்தில் இயக்குனராக இருந்து சாதனை படைத்த பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி முதல்வர் விஜயிடம் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாரு, எதனால் இவ்வளவு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்ம விட்டு பாக்கியராஜ் அவர்கள் பிரிஞ்சு போயிட்டார். அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற விஷயம்தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அவர் சரியாக பார்த்தீங்கன்னா உடலை வந்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கக்கூடிய ஒரு நபராக, ஆனால் தொடர்ந்து 2 விஷயங்கள் அவரை மிக பெருமளவுக்கு தாக்கினதுனால தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதில் எது முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஆனால் சில மருத்துவர்களும் இன்னும் சில முக்கியமானவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணமே முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் 50 வருட காலம் ஒரு இயக்குனர் இமயமாக இருந்ததுக்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னா பாரதிராஜா அவர்கள் தான். சரியா 2 வாரத்திற்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். 2 வார காலங்களாக பாக்கியராஜ் அவர்கள் மனதளவில் மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருந்திருக்கிறாராம். என்னதான் இதை வெளியே சொல்லலைனாலும், வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே மனசு வந்து கவலையில் இருந்தாராம். அந்த கவலை ரொம்பவே உச்சத்துக்கு போனதுனால மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் திருமணத்துக்கு போயிருக்கிறாரு, கோவாவுக்கு திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. குஷ்பு மற்றும் சுந்தர்ஷியுடைய மகள் திருமணத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே மதுவும் மாமிசமும் அருந்திருக்கிறாரு. அது ரொம்பவே அதிகமாக போனதுனால அடுத்த நாள் இரவு வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதே வலி அதிகமாக ஏற்பட்ட பிறகு அவரை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2மே காரணம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வயசில் சரியான உடற்பயிற்சி இல்லாமல் மது மற்றும் மாமிசம் சாப்பிட்றது அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு ஆபத்தான விஷயம். இப்படி இருந்து உடற்பயிற்சியே பண்ணாலும் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்படி இருக்கிறப்ப உடற்பயிற்சியே பண்ணாமல் மது அருந்துறதும் மாமிசம் அருந்துறதும் இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தான விஷயம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்கள் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தார், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறிதாக நம்ம பார்த்தோம்னா, அவருடைய முதல் படம் 16 வயது நிலை படம். அந்த 16 வயது நிலை படத்துடைய டைரக்டர் வந்து பாரதிராஜா அவர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள். பாரதிராஜா தன்னுடைய 2வது படத்தில் பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுக்கிறாரு. அதன் பிறகு அந்த படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்கிறாங்க. அது அடுத்து பாரதிராஜா தன்னுடைய 3வது படத்தில் கவுண்டமணியோட பாக்கியராஜுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்கிறாரு. அந்த படத்தில் பாக்கியராஜ் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரும் இருக்கிறாங்க. இப்படி பாக்கியராஜ் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது முக்கியமான காரணமாக இருந்த பாரதிராஜ் அவர்கள் இறந்து போன துக்கமும் ரொம்பவே முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவருடைய இறப்பு அப்போ அந்த இடத்துல நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் வந்திருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட பாக்கியராஜ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அங்கே சில முக்கியமான விஷயங்களை முதல்வர் விஜயிடம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆட்சியை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சோகமான சூழ்நிலையில் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னாலும், இந்த 5 வருட காலம் பாரதிராஜா ஆகட்டும், நான் ஆகட்டும், நாங்களாம் எப்படி இருக்கணும் தமிழகம் ஆசைப்பட்டோமோ அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறோம் தம்பி. நாங்கள் ரொம்பவே ஆவலாக இருக்கிறோம் உங்களுடைய ஆட்சியை எதிர்பார்க்கறதுக்கு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கனவு கண்ட ஆட்சியை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, அதை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, பாக்கியராஜ் உடைய இந்த கருத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்பாக தெரிவிங்க. நன்றி.